டேய், நான் நோட் பண்ண வரைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. ஒன்று அடிச்சவன் நீ பார்க்க வந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுறான் போல. எப்படி சொல்ற? அவங்க பேசி சிரிக்கிறத பார்த்தாலே தெரியலையா? அவளையே தான் அவன் பார்க்குறான். உனக்கு அந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு தான் தோணுது. ஏன் ஏன் செட் ஆகாது? அவங்களுக்குள்ள லவ் இருக்கும் போலடா. இப்பதான் மீனாட்சி எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. என்னடா இப்படி சொல்ற? உன் ஐடியா என்னன்னு சுத்தமா புரியல. என்னை அடிச்சு அவமானப்படுத்தினான்ல, அதுக்கு லைஃப் லாங் மறக்க முடியாத பெயினை நான் உனக்கு கொடுத்தாகணும் தான். அப்படி கொடுக்கணும்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆ, டேய் வா. ம். எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, அதை தேடி போய் சாப்பிடுவேன். எதுலேயுமே எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை, என் மனசுக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இதை நான் சும்மா வார்த்தைக்காக சொல்லலைங்க. நான் யூஸ் பண்ணுற மொபைல், கார், மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு பிடிச்ச பிராண்டை நான் பல வருஷம் ஆன அப்புறம் கூட மாற்றாமல் யூஸ் பண்ணுறேன். சாதாரண ப்ராடக்ட்ஸ்க்கே நான் லாயலாக இருக்கேன்னா எனக்கு வரப்போகிற ஒய்ஃப்க்கு நான் எவ்வளோ லாயலாக இருப்பேன்னு நீங்களே யோசிங்க. சரி, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க இவ்ளோ பொறுப்பா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆனா என்னால எதுக்கும் உடனே டெசிஷன் எடுக்க முடியாது. எனக்கு ஒரு 1 வீக் டைம் வேணும். ஆக்சுவலா இப்போதான் எனக்கு உங்களை இன்னும் பிடிச்சிருக்கு. மேலோட்டமாக பார்த்து ஓகே சொல்லாம இது சரியா வருமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க தானே டைம் கேட்குறீங்க. ஐ லைக் திஸ் குவாலிட்டி. டேக் யூர் ஓன் டைம். உங்கள் பதில் பாசிட்டிவாக இருந்தால் என்னை விட லக்கியான பர்சன் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நீ உன்னை ரோமியோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நோ, நீ ரோட் சைடு ரோமியோ. உன்னை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எங்கேயுமே வேல்யூ இருக்காது. ரோட்ல வச்சு என்ன அடிச்சல்ல பாரு, அதுக்கு காலம் பூரா உனக்கு வலிக்க போகுது. என்ன புரியலையா? மீனாட்சிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். அதான் உனக்கு லைஃப் டைம் பனிஷ்மெண்டா இருக்கும். பங்காளி, அதுவும் கனவுல கூட நடக்காது. உன்னைய மாதிரி ஒருத்தனை மீனாட்சிக்கு என்னைக்கும் பிடிக்காது. டேய், புடிச்சலாம் ஓகே சொல்லியாச்சுடா. இன்னும் தாலி கட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. கேரு, ரொம்ப கற்பனையில மிதக்காத. அப்புறம் பொத்துன்னு கீழே விழுந்து மூக்கு முகரையெல்லாம் பேந்துற போது. விழ போறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். எங்க கல்யாணத்துக்கு மறக்காம வந்து நல்லா கொட்டிக்கிட்டு போ, சரியா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அவர் ரொம்ப மெச்சூர்டா இருக்காரு. என்னை எதுக்கும் கம்பல் பண்ணல. டைம் கொடுத்து யோசிச்சு அப்புறமா முடிவெடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த காலத்துல இப்படி ஈகோ இல்லாம யாரால பேச முடியும் சொல்லு? முடியாது, யாராலையும் முடியாது. என் அம்மாவுக்கு கூட அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களே கேட்டுப்பாரு, என்னையும் பிடிச்சிருக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு சரி, அதை விடு. ஆனா அவன் ஆள் டைப் உனக்கு தெரியல. அவன் வண்டியில சின்ன கீரல் விழுந்துடுச்சுன்னு சொல்லி 5000 கேட்டு சண்டை போட்டு என்கிட்ட வாங்கி கேட்டுட்டு போனான். 2 கண்ணிலையும் நமக்கு கருமொழி இருக்கு, அவனுக்கு கால்குலேட்டர் தான் இருக்கு. நீ அவனை கல்யாணம் பண்ணேன்னு வையன், எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிட்டு இருப்பான். அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான், நல்லா யோசிச்சுக்கோ. நான் முடிவெடுத்துட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல சம்மதம்னு சொல்ல போறேன். நீ அதை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கோ. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அத நீ பார்க்க தான் போற.
இப்படி சொல்லிட்டு போற? என் உடம்பு இருக்கிற நிலைமையில என்ன நடக்கும்னே தெரியல. அதுக்குள்ள மீனாட்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் எதுவும் ஆகாது சுமதி. இல்ல, இத பாரு மாதவி. சுமதி, என்னாச்சு சுமதி? சுமதி, சுமதி, இங்க வா வா, உட்காரு. என்னாச்சு சுமதி? சுமதி, என்னாச்சு சுமதி? மீனாட்சி, இங்க வாமா. அம்மா நீ வா, இங்க பாருமா. அம்மா, அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சுமா? அம்மா என்னமா ஆச்சு? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா என்னாச்சுமா? என்னமா பண்ணுது? அக்கா, என்னக்கா ஆச்சு? நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ அம்மா, ஹாஸ்பிடல் போலாமா? ஐயோ வேணாம். அம்மா, ஐயோ டேப்லெட் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேம்மா. மீனாட்சி, இவன் என்ன டேப்லெட்? ஐயோ அது இல்ல, அம்மாக்கு கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதான் டாக்டர் டேப்லெட் கொடுத்திருக்காரு. என்ன ப்ராப்ளம்? ஏன் கிட்ட எதுவுமே சொல்லல? ஐயோ தேனே, ஒன்னும் இல்லக்கா, நீ பயப்படாத, ஒன்னும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத. அம்மா, சின்ன விஷயம்தான்க்கா. இரு, நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். இரு. அக்கா, அம்மாவை பாத்துக்கோங்க. போயிட்டு சரிக்கா. வாக்கா. வந்துடுறோமா? அக்கா பாத்துக்கோங்க. மீனாட்சி, ஒண்ணும் இல்ல சுமதி, ஒண்ணும் இல்ல. எனக்கு நீ ஒண்ணும் ரிலாக்ஸ் ஆகு, இல்ல. ரிலாக்ஸ் ஆகு. எனக்கு ஒண்ணும் இல்ல சுமதி, ரிலாக்ஸ். நீ பழைய குடோனுக்கு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. நான் இவளை அங்க தூக்கிட்டு வரேன். ஆள் அடையாளம் தெரியாம தங்கச்சிக்கு பதிலா அக்காவை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. இவளை அங்க கொண்டு போய் என்ன பண்றது? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாம பெரிய மீனை போட்டு சின்ன மீனை பிடிக்க போறோம். டேய், எனக்கு சுத்தமா புரியவே இல்லடா. டேய், உனக்கு எது தாண்டா புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டு கேள்வி மட்டும் நல்லா கேளுங்கடா. இப்படி மாறி ஓடி வருவாங்கன்னு நாங்க எதிரா பார்த்தோம். எப்படியும் இவளை தேடி மீனாட்சி அங்க வருவா. வரணும், எப்படியாச்சும் அவளை அங்க வர வைக்கணும். அப்பதான் நான் பிளான் பண்ணது நடக்கும். புரியுது புரியுது.